அவங்க என்ன பேசுறாங்கன்னு வாக்கி டாக்கில கேக்குறேன். போது நிறுத்து, என்கிட்ட கொடு. அண்ணே ஒத்துக்கிறோம்னே, இது உங்களால மட்டும்தான் முடியும். இனிமே இந்த உலகத்தோட ரவுடி ராஜ்யத்தோட அடுத்த தலைவர் நீங்க தானே? அப்படியா அண்ணே? நீங்களே அவனை உடனே மர்டர் பண்ணிருங்கண்ணே. அவன் சொல்றது கரெக்ட் தானே? பாஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இனி கொலைன்னு வந்தாலே உங்களை தான் கூப்பிடுவாரு. என்ன சொல்ற? அவனே கரெக்ட்ண்ணே. அப்புறம் எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணும்? வாங்க, உடனே போய் நான் என்னோட முதல் ப்ரொஃபஷனல் கில்லிங்க பண்ண போறேன். முதல் மர்டர், அதுவும் ஒரு ராக் ஸ்டார. வாங்க வாங்கடா. அவங்க அவரை கொல்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, என்ன ஆனாலும் நான் அவரை காப்பாத்தி ஆகணும். எப்படியாவது நான் இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும். இல்லைன்னா இவங்க என்ன கொன்னுடுவாங்க. நான் சாக விரும்பல. நான் எப்படியாவது பிரக்யாவை பார்க்கணும். எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ பண்ணிக்க. ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நாங்க இத உன்னோட கடைசி ஆசையா நினைச்சு ட்ரை பண்ண விடுறோம். நீ இந்த உலகத்தை விட்டு ஃப்ரீயாக போற. இந்த இடத்தை விட்டு ஃப்ரீயாகி என்ன பண்ண போற? கரெக்டா சொன்ன. இந்த கத்திய பாத்தியா? இதுதான் உனக்கு இந்த உலகத்துல இருந்து முக்தியை கொடுக்க போகுது. என்ன கொன்னுடுவியா? கொன்னுடு, கொன்னுடுறா. நான் யாருன்னு தெரியுமா? ராக் ஸ்டார். ராக் ஸ்டார் அபி. என்ன கொன்னுட்டு நீங்க எப்படி தப்பிப்பீங்க? கொல்றா. ஆமாண்ணே, இவன் சொல்றதும் கரெக்ட் தானே. இவங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாலும் என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுண்ணே. ஏன்னா நாங்க தான் கொன்னோன்னு என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னு வையே, அவ என்ன சும்மா விட மாட்டா. கண்டிப்பா அவ என்ன கொன்னுடுவா. ஏன்னா அவ உன்னோட மிகப்பெரிய ஃபேனு. என்னடா உளறிட்டு இருக்க நீ? அண்ணே உளரலண்ணே, உண்மையாதான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட இந்த 10 வருஷ கல்யாண வாழ்க்கையில அவன் ஒழுங்கா என்ன காதலிக்கவே இல்லைண்ணே. காலையில மதியம் ராத்திரி எல்லா நேரமும் இவனோட பாட்டு தானே கேட்டுட்டு இருப்பா. அவ அன்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்லைண்ணே. நான் எப்போவாது ஒரு தடவை வா டார்லிங் நாம வெளியே போகலான்னு கேட்டா அவ உடனே இன்னைக்கு நம்ம ராக் ஸ்டாரோட பாட்டு வருது, நான் கேட்க போறேன்னு சொல்லுவானே. இவன் பாட்டை கேட்கலனா அவளுக்கு தூக்கமே வராதுன்னு. இவன் பாட்டால எல்லாரையும் கெடுத்துட்டானே. இவன் வாழ்க்கையை கெடுத்துட்டான்ல, உன் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம பண்ணிட்டான்ல. ஆமாண்ணே. அதனால இன்னைக்கு இவனை நாம கொன்னுட்டு அந்த பழிய தீர்த்துப்போம். இவன் உன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம பண்ணான்ல. ஆமாண்ணே. அதனால இவங்கிட்ட இருந்து இவனோட வாழ்க்கைய நாம புடுங்கிடலாம். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இவன் இல்லனா உன் பொண்டாட்டி உன்கிட்ட பேசுவா. ஆனா இவன் உன்னால உன் பொண்டாட்டி கிட்ட இல்ல, உன்னோட காதலி கிட்ட இல்ல, உன்னோட பிரக்யா கிட்ட மறுபடியும் பேச முடியாது. அவ உன்னை ரொம்ப லவ் பண்றா தெரியுமா? உன்னை பத்தி நினைச்சு நினைச்சு அவ எவ்வளவு அழுதா தெரியுமா? அவ இங்க இவங்களுக்கு அவளோட லவ் ஸ்டோரிய கூட சொன்னா. அந்த லவ் ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் எவ்வளவு எமோஷனல் ஆயிட்டாங்க தெரியுமா? பாவம், அவ இங்க இவனுங்க கிட்ட சொன்ன அந்த லவ் ஸ்டோரிக்கு எண்டு நான் போட போறேன்னு அவளுக்கு தெரியாது. உன்னை கொலை பண்ணி நீ சாவறதுதான் கரெக்ட். ஆமா, நீ சாவறதுதான் கரெக்ட். ஏன்னா எல்லா ஹிட் லவ் ஸ்டோரிக்கும் எண்டு சேடா தான் முடிஞ்சிருக்கு தெரியுமா? ஒன்னு ஹீரோயின் செத்துருவா, இல்ல ஹீரோ. பாவம் அந்த பிரக்யா, அவளும் இன்னைக்கு இங்க இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். உங்க 2 பேரையும் நாங்க இன்னைக்கு ஒன்னா கொன்னுட்டு முக்தி வாங்கி கொடுத்திருப்போம்.
ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ தனியாவே சாவு. இன்னும் ஏன யோசிக்கிறீங்க? இவன் கதையை இங்கேயே முடிச்சிருங்கண்ணே. இன்னையோட நீங்க பெரிய ஆள் ஆயிடணும்ண்ணே. இவனை கொன்னுடுங்கண்ணே. நில்லு. இவனை கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீங்க தானே சொன்னீங்க இவனை கொலை பண்ண சொல்லி. ஆமா, நான் தான். இப்பவும் நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இவனை கொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இவன் மேல உங்க விரல் கூட படக்கூடாது. இவனோட நார்மல் வாய்ஸை கேட்டப்ப அது எங்கேயோ கேட்ட மாதிரி தோணுச்சு. எங்க கேட்டேன்? நான் உன்னோட வாய்ஸை எங்கேயோ கேட்டிருக்கேனே. நீ நிக்கில் தானே? இப்ப உள்ள எப்படி போறது? அவர் முன்னாடி அவனுங்க கத்தியோட இருப்பானுங்க. இங்க இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போறது? வேற யாராவது வரதுக்குள்ள நான் இங்க இருந்து எப்படியாவது போய் ஆகணும். டேய் எங்கடா இருக்க? வாடா டீ எடுத்து வரலாம். டேய் எங்கடா இருக்க? டேய் விஜய், உனக்கு என்னடா ஆச்சு? இங்க யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உடனே சார் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். நீ சார் கிட்ட சொல்வியோ இல்ல மாஸ்டர் கிட்டயே சொல்வியோ, நான் என் புருஷனை காப்பாத்துறதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் அவரை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயே தீருவேன். அவனுங்க அவரை எங்க வச்சிருப்பானுங்க? நான் இருந்த அதே இடத்துல வச்சிருப்பானுங்களா? என் டவுட் கரெக்ட் தான். நீ நிக்கலான்னு கேட்டதுக்கு அப்புறமும் சைலண்டா இருக்கேன்னா கண்டிப்பா நீ நிக்கலாம். நீ நிக்கில் தானே? சொல்லு. யார் அந்த நிக்கில்? யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்ச அந்த நிக்கில் அபியோட மிகப்பெரிய எதிரின்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவனுக்கு நான் நிக்கில் மாதிரி தெரியறேன். சரி, நான் உனக்காக நிக்கில்னே ஒத்துக்கிறேன். நீ என்ன நிக்கில்னே நினைச்சுக்க. ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாலும் உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு. வெறும் வாய்ஸை கேட்டு ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிடான்பா. சூப்பர்ப்பா, நீ சூப்பர். சார் சார், ஒரு நிமிஷம் வாங்களேன். என்ன சார், ஒரு நிமிஷம் வாங்க சார். இவனை பத்திரமா பாத்துக்கோங்க. சார், யாரோ விஜய் அடிச்சு போட்டுட்டாங்க. அவன் மயங்கி கிடக்கான். ஆளி இங்க இருந்து கிளம்பிட்டா. உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கா.
ஒருவேளை நீ அபி ஏதாவது பண்ண ஆலியா உன்னை கொன்னே போட்டுடுவா. இங்க பாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே போய் ஆகணும். ஆனா நான் மறுபடியும் வருவேன். அது வரைக்கும் நீங்க எல்லாருமே இவனை பத்திரமா பார்த்துக்கிட்டே இருங்க. அப்புறம் கயிறுலாம் நல்லா டைட்டா இருக்கணும். இவன் இங்க இருந்து எக்காரணத்தை கொண்டு தப்பிக்க கூடாது. நீங்க எல்லாரும் இவனை விட்டு எங்கேயும் போக கூடாது, பக்கத்திலேயே இருக்கணும். நான் வந்துடுறேன். சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இவன் நிக்கலா இல்ல எனக்கு அப்படி தோணுதா? நான் பிரக்யாவை போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். ஆனா கண்டிப்பாக அபியை காப்பாத்தி கூட்டிட்டு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, என் மனசு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு. நான் அவளுக்கு உதவி பண்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சியை பண்ணியே ஆகணும். யாரையாவது அவளுக்கு துணைக்கு அனுப்பியே ஆகணும். அவ பாவம் தனியா என்ன பண்ணுவா? இல்லைன்னா நானே போய் இல்ல பிரபா, நான் இப்ப உடனே பிரபாவுக்கு போன் பண்ணி ஆகணும். அக்கா யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன சரளா, நீ யாருக்கு போன் பண்ணிட்டு இருக்க? பிரக்யாக்கு தான் போன் பண்றேன். இல்ல, அது பிரபாவுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க பிரக்யாவுக்கு என்னாச்சு? பிரக்யா கிட்ட இருந்து போன் வந்துச்சு. பிரக்யா கிட்ட இருந்தா? சரி சரி, அந்த ரவுடிங்க உனக்கு போன் பண்ணாங்களா? பணம் கொடுத்தா அவனை விட்டுறேன்னு சொன்னாங்களா? அவங்க எவ்வளவு கேட்டாங்க சொல்லு சரளா. இல்லம்மா, அது பிரக்யா அங்க இருந்து தப்பிச்சிட்டா. அவதான் இப்ப போன் பண்ணா. அவ என்கிட்ட அவளை தேடி போய் அபி அங்க மாட்டிக்கிட்டான்னு சொன்னா. அந்த கிட்னாப்பர்ஸ் அவனை கட்டி போட்டுட்டாங்களா, அதனால அவ... ஓஹோ, இந்த பிரக்யா பண்றது சுத்தமா சரியில்லை. ஒரு தடவை அவங்க கிட்ட இருந்து அவ தப்பிச்சிட்டால, மறுபடியும் உள்ள போனா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? அவ உடனே போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கணும், இல்லன்னா பிரபாவை அனுப்பி இருக்கணும். அத்தை, நான் அவளுக்கு அத சொன்னேன். ஆனா அவ... பிரக்யா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா. எதுவா இருந்தாலும் அவ அப்படி பண்ணிருக்க கூடாது. ரொம்ப பெரிய தப்பு. அவ பண்ணது சரிதான் இந்து. ஒரு புருஷனுக்காக ஒரு பொண்டாட்டி என்ன பண்ணணுமோ அதைத்தான் பிரக்யா பண்ணிருக்கா. அபி பிரக்யாவை ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு காப்பாத்த போயிருக்கும் போது இவ புருஷனுக்காக போக கூடாதா? அவ எப்படி அபிய தனியா விட்டுருவா சொல்லுங்க? அவ அவளோட புருஷனுக்காக இந்த உலகத்தையே எதிர்க்கிறதுக்கு தயாரா இருக்கா. ரவுடிங்களோட சண்டை போட மாட்டாளா? அவங்க ரெண்டு பேரையும் யாராலையும் எப்பவுமே பிரிக்கவே முடியாது. விதி எவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு நினைச்சாலும் அவங்க ரெண்டு பேரையும் அவங்க காதல் ஒன்னா சேர்க்குது. பாத்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒன்னாக போறாங்க, சந்தேகமே இல்ல. இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்காகவே ஒருத்தர் பிறந்தவங்க தானே. அவங்க ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இங்க பாரு சரளா, உன் பொண்ணுக்காக நீ எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன கேட்டேன்னா, என் மருமக மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என் மருமகளை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னோட மருமக இந்த வீட்டோட மகாலட்சுமி மட்டும் இல்ல, தேவைப்பட்டா அம்மனா கூட மாறக்கூடியவன். அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என்னோட அபியை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ நல்லா இருப்பா. சரி, ஓகே அக்கா. அவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் நீங்களே ஆர்த்தி எடுங்க.
ஆனா அவங்க 2 பேரையும் எப்படி காப்பாத்துறதுன்னு நம்ம முதல்ல யோசிக்கணும்ல. அவங்க 2 பேரையும் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். இந்து சொல்றதா கரெக்ட். அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க இருக்கிறது எதிரியோட இடத்துல இல்ல. நாம எப்படியாவது அவங்களுக்கு உதவி செய்யணும். ஏதாவது செஞ்சு அவங்க 2 பேரையும் காப்பாத்தணும். அந்த இடத்துக்கு நம்ம போலீஸ் அனுப்புனா? அதனாலதான் நான் பிரபாவுக்கு இப்ப போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அத்தை. பிரபாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் உடனே போலீஸ கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போவான். அவங்க 2 பேரையும் காப்பாத்துவான்னு நினைச்சா போனே எடுக்க மாட்டேங்கிறான். சரி சரி, நீ போன் பண்ணிக்கிட்டே இரு, அவன் கண்டிப்பா எடுப்பான். நான் இப்ப மறுபடியும் பண்றேன். ஐம் சாரி டு சே திஸ் சார். ஆனா நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே. எங்க பிரக்யாவை கடத்திட்டாங்க, அவங்களை காப்பாத்த அபி பின்னாடியே போயிருக்கான். இதை எப்போ சொன்னேன்? ஆனா உங்க சைடுல இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லையே சார். இங்க பாருங்க மிஸ்டர் பிரபா, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. டென்ஷன் இல்லாம எப்படி இருக்கும் சார்? அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்கள தேடி போன அபி கிட்ட இருந்தும் இப்ப பதிலே வரல. அவன் எங்க இருக்கான்னு கூட இப்ப எனக்கு தெரியல. ஒருவேளை அங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டானு பயமா இருக்கு. அவங்க உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத நிலைமையில டென்ஷன் ஆகாம இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறீங்க. மிஸ்டர் பிரபா, நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்கு. 24 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்களால எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. இருந்தாலும் நீங்க சொன்னதுக்காக அவங்கள தேடுறதுக்காக ஒரு சர்ச் டீம் அனுப்பியிருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அவங்கள பத்தின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். We are trying our level best. No! You are not doing anything. ஒருவேளை டீம் அனுப்புனது உண்மைனா அவங்க என்ன டெம்போட அட்ரஸ் கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா அந்த வேலையை கூட நானே தான் செஞ்சிருக்கேன். இங்க பாருங்க சார், அபிஷேக் ஒரு மிகப்பெரிய ராக் ஸ்டார். நாடு முழுக்க அவனுக்கு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒருவேளை அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ண கிளம்பிட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் சார் ப்ராப்ளம் ஆயிடும். சோ ப்ளீஸ் டேக் சம் ஆக்ஷன். நீங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். நான் உடனே மீடியாக்காரங்களை கூப்பிட்டு அபிஷேக் த ராக் ஸ்டார் காணாம போயிட்டாருன்னு சொல்லுவேன். போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலங்கிறதையும் சொல்லுவேன். இதுக்கெல்லாம் இப்ப எந்த அவசியமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேஸை நானே பர்சனலா ஹேண்டில் பண்றேன். அவங்கள நான் தேடி கண்டுபிடிப்பேன். நீங்க தேவையில்லாம பிரஸ் கான்ஃபரன்ஸ் அது இதுன்னு பிரச்சனையை பெருசாக்காதீங்க. ட்ரஸ்ட் மீ, கூடிய சீக்கிரமே அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு சம்பந்தப்பட்டு எந்த க்ளூ கிடைச்சாலும் நான் முதல்ல அந்த விஷயத்தை உங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் பிரபா. கிட்னாப் பண்றதுக்கு எவ்வளவு கேவலமான இடத்தை சூஸ் பண்ணிருக்கான் இந்த நிக்கில். பா, எப்படி இருக்கு? எங்க போய் தொலைஞ்சோம்? இன்னைக்கு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். எவ்வளவு தைரியம் இருந்தா என் அண்ணன் அவன் பிடிச்சு வைப்பான். இன்னைக்கு ஒன்னு அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இவன் ஒருத்தன் எந்த நேரத்துல தூங்குறான்? இவனை மாதிரி ஆளுங்க இருந்தா பிரக்யா மட்டும் இல்ல, யார் வேணாலும் தப்பிச்சு போயிடுவாங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்ன கட்டி வச்சிருந்த அந்த ரூமுக்கு இங்கிருந்து எப்படி போறது? இந்த நிக்கில் எங்க இருக்கான்? சத்தம் போட்டு கூப்பிட கூட முடியாது. அப்படி கூப்பிட்ட அண்ணனுக்கு நான் இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சிடும். என்னால இப்படியே உள்ள போக முடியாது. எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்னா இருந்தாங்கன்னா நான் யார் கண்ணிலையும் மாட்டக்கூடாது. இல்ல, நான் எப்படியாவது உள்ள போய் அவரை காப்பாத்தி இங்கிருந்து கூட்டிட்டு போய் ஆகணும். இந்த இடத்துல அவனை நான் எங்க போய் தேடுவேன்? அவனுங்க ஆளுங்க ஒருத்தனையும் காணும். ஒருத்தன் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இந்த போன் யாருது? இது நிக்கிலோட போன் இல்ல? மொபைல் எதுக்கு இங்க வச்சுட்டு போயிருக்கான்? இடியட். அவன் கடைசியா யாருக்கு போன் பண்ணிருக்கான்னு பாப்போம். இடியட். முதல்ல என்ன மிரட்டிக்கிட்டு இருந்த? இப்ப வேவ் பாக்குறியா? அதுக்கப்புறம் என்ன கொல்ல பிளான் பண்ணுவியா? என்ன? என்னடா அதிக பிரசங்கித்தனம் அதிகமாயிடுச்சு உனக்கு. சாரோட காதுல குசுகுசுன்னு என்னடா பேசிட்டு இருந்த? அண்ணன் நம்ம விஜய் இருக்கான்ல, விஜய் யாரோ அடிச்சு போட்டுட்டாங்கண்ணே. அவன் வெளியே மயங்கி கிடக்குறான்.
அவன் நல்லா சரக போட்டு தூங்கி நின்றுப்பான். என்ன வச்சிருந்த ரூம் அதுவும் அங்கதான் இருக்கு. அவரையும் அங்கதான் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா இவங்கெல்லாம் இங்க இருக்கும்போது நான் எப்படி உள்ள போறது? இவங்க எல்லாரையும் இந்த இடத்தை விட்டு எப்படியாவது வெளியில விரட்டி ஆகணும். என்ன பண்றது? நெருப்பு பத்த வச்சிடலாமா? பத்த வச்சிட்டோம்னா அதை அணைக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் ஓடுவாங்க. நாம பின் வழியா அந்த ரூமுக்கு போயிடலாம். இல்ல இது ரிஸ்க். அவரை கட்டி போட்டு வச்சிருக்கிற இடத்துலயும் நெருப்பு பரவிடலாம். அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? இது நல்ல ஐடியா. தேனிக்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது.